கைஸ், நம்ம சேனல்ல ஒரு பெரிய கேப் வந்து விழுந்துருச்சு. ஸோ, என்னால வந்து பர்சனல் இஷ்யூனால கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஸோ, இதுக்கப்புறம் ட்ரேடிங் அனாலிசிஸ் வீடியோ இது வந்து நமக்கு ரெகுலரா வரும். ஸோ, அப்கமிங் டேஸஸ்ல மார்க்கெட் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருந்தது. ஸோ, இப்போ ரீசென்ட் டேஸ்ல மூவ்மெண்ட்டும் ரொம்ப வாலடைலா இருந்தது. பட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது ஸ்டில் மார்க்கெட் வந்து கீழ தான் வந்துட்டுருக்கு. அதாவது நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ, இந்த வீடியோவ நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குன்னு முடிக்க ட்ரை பண்றேன். ஸோ, வந்து நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ, ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நான் எப்பவுமே அனலைஸ் வந்து பண்ணி பார்ப்பேன். ஸோ, வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேஜர் லெவல் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து இருந்தது. ஸோ, வந்து மார்க்கெட் இன்னமும் அந்த ஜோனுக்கு வந்து போகல. பட் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறோம் அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட் கம் டூ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். அதாவது எக்ஸாக்ட்லி இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வந்து இப்போ இறங்கிட்டுருக்கு. ஸோ, இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கிருந்து தான் வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே ஏறி இருந்தது. ஸோ, அதுக்கு முன்னாடின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ, இப்போ அடுத்த லெவல் இதுதான். ஸோ, மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா? இல்ல இந்த இடத்த பிரேக் பண்ணி ஃபர்தரா கீழ போகுமா? அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டினா இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ, ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த டைம் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வொர்ஸ்ட்டா ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஆப்ஷன் பை பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அதிகமான லாஸ் வந்து குடுத்துருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் இந்த டைம்ல. ஸோ, இப்போ இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் எங்க போகும்? அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு 2 லெவலா தான் பார்க்க முடியும் ஹையர் டைம் ஃப்ரேம் மூலியமா. ஸோ, இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து ஃபர்தரா மேலே போறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டல் சிச்சுவேஷன் பார்த்தா மேலே போற மாதிரி தெரியல. ஸோ, இத பிரேக் பண்ணாத வரைக்கும் ஓகே, சஸ்டெயின் ஆகும். ஸ்டில் இத பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஒரு ஃபால் குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த அளவுக்கு போகுமான்னு கேட்டா தெரியாது. பட் ஆனா அதுக்கு அடுத்தடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கு. நான் அந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு இதில மார்க் பண்ணி காட்டிர்றேன். ஸோ, நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு எப்படி அனலைஸ் பண்றதுன்னு இந்த வீடியோவுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்தது முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான் இது. இதுக்கு அடுத்தது முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான் இது. ஸோ, இந்த அடுத்தடுத்த லெவல்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் ஃபர்தரா நம்மளோட அடுத்த ஜோனான இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வந்து வரும். ஸோ, இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ, இந்த லெவல்ஸை கட் பண்ணும்போதே நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் கம்பேக் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ, இன்ட்ராடே பண்ணுறவங்க எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு வாலடைலான சிச்சுவேஷனில் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறீங்கன்னா, நீங்கள் செல்லிங்க்கு மூவ் ஆன் ஆகிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ, செல்லிங் தான் எவர்கிரீன். ஸோ, அதில் லாஸ் பெருசாக இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் செல்லிங் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ, இப்போ நம்ம வந்து ஒரு கம்மி டைம் ஃப்ரேமில் வந்து போய் பார்க்கலாம். நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்கும். பட் அது மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ, 5 மினிட்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு 1 ஹவர் வந்து நான் காட்டிடுறேன். அதுதான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ, இப்போ 1 ஹவர் சார்ட்டை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேஜர் லெவல். ஸோ, இந்த மேஜர் லெவல் ஏன்னா, இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆகி மறுபடியும் அந்த கேப் அப்ப ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ, இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் வரலாம். இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ, இதை பிரேக் பண்ணும்போது இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும். ஸோ, அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ, இது வந்து அப்சைட் போகுது அப்படிங்கிற சினாரியோவில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அப்சைடுக்குன்னு எடுத்தா நீங்கள் வந்து இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ, இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ, 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா இது உங்களுக்கு மாறும். ஸோ, ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ, இதுக்கு அடுத்தது இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். இன்ட்ராடேக்கும் 1 ஹவருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ, நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா 5 மினிட்ஸில் பாருங்கள். இந்த லெவலை கட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். தென் அதே 5 மினிட்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறனால மார்க்கெட் இதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ, நீங்கள் இதை வந்து ஒரு ஹையாக எடுத்துக்கலாம்.
ஸோ ப்ரோ நடுவுல கேப் ரொம்ப பெருசா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஸோ இதுக்கான தியரி என்னன்னா, நீங்க வந்து ஒரு தப்பா ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்றதுக்கு, நீங்க ட்ரேட் பண்ணாம இருக்கிறது சேஃப்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது 2க்கும் நடுவுல இருக்கிறது ஒரு 200 பாயிண்ட் கேப் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஜோன். ஸோ அதனால வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்றது நல்லது. ஸோ இத கூட நீங்க வந்து ஒரு ஹையர் லெவலா வந்து எடுத்துக்கலாம். இந்த ஜோன் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இத கட் பண்ணுச்சுன்னா, நீங்க இதுக்கு மேல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து பாயிண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ இத கட் பண்ணுச்சுன்னா, நீங்க இதுலருந்து இதுவரைக்கும் நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.